வணக்கம். நிறைய நிறுவனங்கள் டேட்டாவுல பயங்கரமா முதலீடு பண்றாங்க. ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட் வருதான்னு கேட்டா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமா. அந்த கேப் ஏன் வருது? ஒரு நல்ல டேட்டா விஷனை எப்படி உண்மையான பிசினஸ் வேல்யூவா மாத்துறதுங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. நம்ம கிட்ட த டேட்டா விஷன் டு வேல்யூ புத்தகத்தோட 13, 14ஆம் அத்தியாயங்கள்ல இருந்து சில முக்கிய கருத்துக்கள் இருக்கு. ம். இதுல முக்கியமா நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டேட்டா திட்டங்களை வெறும் டெக்னாலஜியா பார்க்காம, அது எப்படி நிஜமான மாற்றத்தை கொண்டு வரும், எப்படி மத்தவங்க அதை விரும்பி யூஸ் பண்ணுவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நோக்கம். சரி. அப்போ அந்த முதல் புதிருக்கு போவோம். ஒரு புது டேட்டா டூல் இல்ல ரிப்போர்ட் வந்த புதுசுல நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா போக போக அதோட பயன்பாடு குறைஞ்சிடுது. இதுக்கு ஒரு டெலிகாம் கம்பெனி உதாரணம் இருக்குல்ல? ஆமா, கரெக்ட். அங்க ஒரு புது பிஐ டூலோட பயன்பாடு 6 மாசத்திலேயே ஒரு 30% குறைஞ்சிடுச்சு. இது நெறைய இடத்துல நடக்கிறது தான். அப்படியா? ஆனா அவங்க அத சமாளிச்ச விதம் தான் இன்ட்ரெஸ்டிங். மாசா மாசம் அனாலிட்டிக்ஸ் ஆஃபீஸர்ஸ்னு ஒரு டிஸ்கஷன் வச்சாங்க. ஓ! ஓகே. அப்புறம் ஸ்டாஃப்க்கு ரொம்ப தேவைப்பட்ட 2 முக்கியமான ரிப்போர்ட்ட மட்டும் குவார்ட்டருக்கு ஒரு தடவை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம டேட்டாவ நல்லா யூஸ் பண்றவங்கள பாராட்ட டேட்டா ஹீரோன்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சாங்க. டேட்டா ஹீரோவா? நிஜமாவே அது ஹெல்ப் பண்ணுச்சா? வெறும் பேருக்கு இல்லாம? நல்ல கேள்வி. அது மட்டுமே காரணம் இல்லனாலும் அந்த அங்கீகாரம் ஒரு சின்ன உந்துதலா இருந்துச்சு. இப்படி பல விஷயம் சேர்ந்ததால அடுத்த வருஷமே பயன்பாடு 42% அதிகமாயிடுச்சு. அடேங்கப்பா! 42%. ஆமா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அடாப்ஷன் அதாவது மத்தவங்க அதை ஏத்துக்கிறதுங்கிறது ப்ராஜெக்ட்டோட கடைசி ஸ்டெப் இல்ல. அதுவே ஒரு தனி ப்ராடக்ட் மாதிரி. அதுவே ஒரு ப்ராடக்ட்டா? ஆமா. அத கவனமா டிசைன் பண்ணணும். அதோட தாக்கத்த அளக்கணும். அதுக்குன்னு தனியா நேரமும் பணமும் ஒதுக்கணும். தொடர்ச்சியா பயிற்சி குடுத்தாதான் யூசருக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் பயன்பாட்ட அதிகமாக்கும். சரி, சரி. அப்போ டெக்னாலஜி மட்டும் பத்தாது, அதோட அடாப்ஷனும் ரொம்ப முக்கியம். இங்க தான் அடுத்த அத்தியாயத்தோட விஷன் டு வேல்யூ ஃப்ரேம்வொர்க் வருதா? கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த விஷன் டு வேல்யூ ஃப்ரேம்வொர்க். அதோட முக்கியமான கொள்கையே முதல்ல பிசினஸ் தேவை, 2வதா தான் டெக்னாலஜி. ம். அதாவது எந்த டெக்னாலஜி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும், இதனால என்ன பிசினஸ் பலன் கிடைக்கும்? என்ன பிரச்சனை தீரும்? இந்த கேள்விய கேட்கணும். இதுதான் பேஸ். ஆனா நடைமுறையில பார்த்தா புதுசா வர்ற டெக்னாலஜி மேல ஒரு ஈர்ப்பு இருக்குமே, பளபளன்னு. அத மீறி பிசினஸ் தேவையில எப்படி கவனம் வைக்கிறது? அதான் பெரிய சவால். அதனால தான் ஆரம்பத்துல பெருசா காம்ப்ளெக்ஸா யோசிக்காம, சின்னதா ஆனா உடனே நல்ல பலன் தர்ற மாரி குயிக் வின்ஸ்ல கவனம் செலுத்த சொல்றாங்க. ஓஹோ! குவிக் வின்ஸ். ஆமா. இத ஃபியூச்சர்ல இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கவும் ஹெல்ப் பண்ணும். டீமுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். ஏன் ஒரு விஷயத்த செஞ்சோன்னு டாக்குமெண்ட் பண்றது, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கத்துக்கிட்டு இம்ப்ரூவ் பண்றது, அதாவது இட்டரேட் பண்றது, இதெல்லாம் முக்கியம். ம். முக்கியமா டெக்னாலஜி சூப்பரா வேலை செய்யுதுன்னு மட்டும் சொல்லாம, அதனால பிசினஸ்க்கு என்ன லாபம்? எவ்வளோ செலவு குறைஞ்சது? எவ்வளோ வருமானம் ஏறுச்சு? இத திரும்ப திரும்ப பேசணும். தியரியா கேட்க நல்லா இருக்கு. பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். அந்த டெலிகாம் கம்பெனி கஸ்டமர் வெளியேற்றம், அதாவது சர்ன குறைக்க இது எப்படி யூஸ் பண்ணாங்க? சூப்பர் உதாரணம் அது. அவங்க முதல்ல இந்த சர்ன் ப்ராப்ளம சால்வ் பண்ணா எவ்வளோ மதிப்பு கிடைக்கும்னு கணக்கு போட்டாங்க. கிட்டத்தட்ட $5 மில்லியன் வருஷ வாய்ப்பு. $5 மில்லியன்? ஆமா. அப்புறம் எங்க பிரச்சனைன்னு பார்த்தா, கால் சென்டர் டேட்டாவும், பில்லிங் டேட்டாவும் தனித்தனி தீவா கிடக்குது. டேட்டா சைலோஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒண்ணுக்கொண்ணு பேசிக்கல. ஆமா, ஆமா. இத சரி பண்ணா எல்லா கஸ்டமர் டேட்டாவையும் ஒரே இடத்துல காட்டுற கஸ்டமர் 360 பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணாங்க. ஆனா, எடுத்த உடனே எல்லாருக்கும் கொடுக்கல. ஓ! அப்படியா? ஆமா. முதல்ல யாரு ரொம்ப முக்கியமான கஸ்டமர்ஸோ, அவங்களுக்கு மட்டும் சர்ன் ஸ்கோர குடுத்தாங்க. அதாவது, யாரு வெளியேற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இதோட பலன், முதல் வருஷத்திலேயே கஸ்டமர் வெளியேற்றம் 8% குறைஞ்சது. வாவ்! 8%ங்கிறது நிஜமாவே பெரிய விஷயம். ஆனா எல்லாராலயும் இது செய்ய முடியலையே. பொதுவா எங்க தப்பு பண்றாங்க? நெறைய பொதுவான தவறுகள் இருக்கு. ஒண்ணு, பிசினஸ் தேவை என்னன்னே சரியா புரிஞ்சுக்காம, அவசரமா டெக்னாலஜிய பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. இது தப்பான டைரக்ஷன்ல வேகமா ஓட்டுற மாதிரி. ம். 2வது, டேட்டாவ ஐடி டிபார்ட்மெண்ட் பிரச்சனைன்னு ஒதுக்கிறது. 3வது, டெக்னாலஜிய தேவைக்கு அதிகமா சிக்கலாக்குறது. 4வது, ரொம்ப முக்கியமானது, ப்ராஜெக்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோட அடாப்ஷனை கண்டுக்காம விடுறது. நாங்க செஞ்சிட்டோம், அவங்க யூஸ் பண்ணிப்பாங்கங்கிற மைண்ட் செட். சரி. கடைசியா அதனால கிடைச்ச பிசினஸ் வேல்யூவை அளக்காம விடுறது. இது எல்லாமே ப்ராஜெக்ட ஃபெயிலியரா ஆக்கிடும். இதுக்கு ஆப்போசிட்டா பாருங்க, ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி
வெயிட்டிங் டைமை குறைக்க இதே ஃப்ரேம் ஒர்க்கை படிப்படியா ஃபாலோ பண்ணி 6 மாசத்துல 17% குறைச்சாங்க. அவங்க அவசரப்படல. 17%? பரவாயில்லையே. ஆமா, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சரியா செஞ்சாங்க. அப்போ இது வெறும் ஒரு செக்லிஸ்ட் இல்ல, இது ஒரு மனநிலை மாற்றம்னு சொல்லலாமா? டெலிவரி, அடாப்ஷன், மெஷர்மெண்ட், இது 3 சேர்ந்தாதான் வெற்றி. ஒரு பெருக்கல் மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு ரிலீஸும் நாம நினைச்சது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ற ஒரு சின்ன பரிசோதனை மாதிரி இருக்கணும். ஓகே. பிசினஸ் தேவைதான் டெக்னாலஜிய வழி நடத்தணும். எல்லாரும் பண்றாங்க, அதனால நாமளும் ஒரு டேட்டா லேக்கு கட்டுவோம் அப்படிங்கிற எண்ணம் தப்பு. ஆமா, அது நிறைய பேர் சொல்றத கேக்குறோம். ஆமா, அதாவது தேவையில்லாம எல்லா டேட்டாவையும் ஒரே இடத்துல கொட்டி வைக்கிறது. அதுக்கு பதிலா என்னோட பிசினஸ் கோல் என்ன, அத அடைய என்ன மினிமம் டெக்னாலஜி தேவை, அத முதல்ல செய்வோம். இப்படி யோசிக்கணும். ஒவ்வொரு சின்ன ரிலீஸும் அந்த பெரிய விஷனை நோக்குன ஒரு ஸ்டெப். ஆக மொத்தத்துல நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, டேட்டா ப்ராஜெக்ட்ஸ் ஜெயிக்கணும்னா டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் போதாது. அத பிசினஸோட நிஜமான நோக்கத்தோட இணைக்கணும். எம்ப்ளாயீஸ் அத மனசார ஏத்துக்கிட்டு யூஸ் பண்றத உறுதி செய்யணும். அதனால வர்ற வேல்யூவை விடாம அளக்கணும். இது எல்லாம் ரொம்ப முக்கியம். நிச்சயமா. இது கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்புது. இந்த ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த பார்வை முதல் மதிப்பு வரைங்கிற மனநிலைய, அதாவது செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் அதோட வேல்யூ என்னன்னு யோசிக்கிற பழக்கத்தை உங்க சொந்த வேலை இடத்துலயோ இல்ல நீங்க பண்ற சின்ன ப்ராஜெக்ட்ஸ்ல கூட இன்னையில இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க ஆரம்பிக்கலாம்னு நீங்க யோசிச்சு பாருங்க.